ஆயுதெழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். விவசாயிகளுடைய தற்கொலை கூடி வருகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு எழுகிறது. ஒரு வறட்சி சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் சில விவசாயிகள் தொடர்ந்து ஒன் ஆஃப்டர் தி அதர் மாண்ட ஒரு சூழ்நிலையும் பார்க்கின்றோம். இது எப்படி கையாளப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வி. வறட்சி எப்படி, அதே போல் விவசாயிகள் படும் துயரம் எப்படி கையாளப்பட வேண்டும், அவர்களுக்கான உதவிகளை எப்படி அதிகரிக்க வேண்டும் என்ற கேள்விகள், விவாதங்கள் சமீபத்தில் ஒரு வறட்சி சூழ்நிலையால் மேலோங்கி இருக்கிறது. இந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் மாண்ட விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு நிவாரண உதவியாக வழங்கியிருக்கிறார் 1,00,000 தலா. இது சார்ந்த கேள்விகள் எழுகிறது. அரசு இவங்களை கண்டுகொள்ளலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். அலட்சியப்படுத்தப்படுகிறார்களா விவசாயிகள்? விவசாயிகளுடைய தற்கொலை அலட்சியப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது செய்தி தொடர்பாளர் திரு சிவ ஜெயராஜ் இணைகிறார். இதுவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு ஷேக் தாவூத், இறந்த விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு நிவாரணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கிறது. இவங்க அரசியல் செய்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படின்னு குற்றம் சாட்டி கடந்து செல்ல விரும்புகிறீங்களா? இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் இல்லையா? விவசாயிகள் மாளும் பொழுது நேசக்கரமும் இவங்களுக்கான நிவாரண காரணமும் நீட்ட வேண்டியது அரசுடைய பொறுப்பு இல்லையா? எதிர்கட்சி அவ்வாறு செய்திருந்தால் அந்த குற்றச்சாட்டை வைக்க போறீங்களா, இல்லை அது ஒரு முக்கியமான செயலாக கருதுறீங்களா? அது பொதுவாகவே எந்த சம்பவங்கள் தமிழகத்தில் நிகழ்ந்தாலும் சரி, நீங்கள் விவசாயிகள்னு அல்ல, எந்த சம்பவங்கள் இந்த மத்திய அரசு இந்த பணம் செல்லாது அப்படிங்கிறத சொன்னது, அதையுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசும் சரியாக செயல்படலைன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க? இல்லை, எந்த சம்பவங்கள் நடந்தாலும் மத்திய அரசு சரியாக செயல்படல, அதிமுக இல்லை, மாநில அரசு சொல்ல வேண்டிய காரணம் என்ன இருக்குது அதில்? அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க மாநில அரசை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா சம்பவத்திலும் இப்ப விவசாயிகள் பண விஷயத்துல மாநில அரசு அதிகமா குற்றம் சாட்டினாங்களா? ஆமா, கண்டிப்பாக எல்லா பக்கம் மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டிச்சு தான் மத்திய அரசு தான் பிரதானமா மனித சங்கிலிங்கிறாங்க. மாநில அரசு செயல்வாய்ப்பு, அதாவது மாநில அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு என்ன செய்யல அது பட்டியலிடலாம். அம்மா அவர்கள் வந்த உடனே 5,780 கோடிக்கு கையெழுத்து போட்டாங்க. குறு சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி, கடன் தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் மாற்ற முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வங்கியில் இவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் திறந்து, கோஆபரேட்டிவ் மத்திய வங்கியில் அக்கௌண்ட் திறந்து நேரடியாக அவங்களுக்கு அந்த கடனை கொடுக்க சொல்லுங்கள். அதை போல் அவங்களுக்கு தேவையான அந்த உரம், மற்ற அந்த உழுகிறதுக்கு உள்ள அந்த வாடகைகள், போக்குவரத்து எல்லாமே செய்ய சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்டு அதை கூட அந்த ஆர்டரை கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியில் இருக்கிறாரா, பதவியில் இல்லாமல் அவர் பேரில் எப்படி ஆர்டர் போடுறாங்க, அதெல்லாம் மாற்றியாச்சு என்று அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை தானே விவசாயிகள் தற்கொலையும் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது அவங்களுக்கு நேசக்கரம் நீட்ட வேண்டியது அரசுடைய பொறுப்பு இல்லையா? அது செயல்பட்டு தானே இருக்கு. அது செயல்படாமல், அதாவது இவர் போய் 1,00,000 கொடுக்குறாரு, 50,000 கொடுக்குறாரு, பாக்குறாரு அப்படிங்கிறதுனால அரசு செயல்படலை. அரசு இவர்களுக்கு செய்தது என்ன? இல்ல, அரசு செய்ய வேண்டிய செயல்பாடுகளை தெளிவாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குது. அவர்கள் எதனால இறக்குறாங்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிருக்காங்க. ஒரு 10 உயிர் அப்படின்னா அதுவும் விவசாய உயிர், நாட்டுடைய முதுகெலும்புடைய அவங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முதல்ல இந்த விமர்சனத்துக்கு இடம் இல்லாமல், வாய்ப்பு இல்லாம என்ன சொன்னாலும் அவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன செய்யல நீங்க அதை சொல்லுங்க. அதாவது மீத்தேன்ல கையெழுத்து போட்டு அந்த விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டது யாரு? அதே மாதிரி உங்களுக்கு காவேரி பிரச்சனையில யார் 1968 இந்திரா காந்தி இவங்க கேஸ் போட்டு வேண்டான்னு சொன்ன உடனே கேஸை வாபஸ் வாங்கினது யாரு? யாரு சரியா செஞ்ச மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் விவசாயிக்கு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. நீண்ட கால பிரச்சனைகள் ஓகே, அதுல இருக்கக்கூடிய நீங்க சரியா அவங்க சரியாங்கிற விமர்சனம் எழும். இப்ப இந்த வருஷம் இதுல விவசாயியுடைய மரணம் இருக்கு அப்படின்னா காவிரியில அன்னைக்கு என்ன நடந்தது, நாங்க சரியா நடந்துக்கிட்டோமா, நீங்க சரியா நடந்துக்கிட்டோமா, இதுல என்னன்னு கேட்டா திடீர்னு நடக்கிற இந்த வருஷம் விவசாயியோடைய பிரச்சனை நம்ம எப்படி நடக்கிறதா பார்க்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும், மழை பொய்த்து இருக்கிறது, வறட்சி இருக்கிறது, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே காப்பீட்டு திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அமைச்சர் பெருமக்களை பார்த்து அதை செய்யறாங்க. அதே மாதிரி கோஆபரேட்டிவ் வங்கிகளில் என்ன செய்ய முடியல, அதை செயல்பட விடாமல் செஞ்சிருக்காங்கிறதுனால மத்திய கோஆபரேட்டிவ் வங்கியிலிருந்து மாற்றி அந்த கணக்குகளை நேரடியாக அதில் மாற்றி அதன் மூலமாக பணமெல்லாம் கொடுக்க சொல்றாங்க. இப்படி செயல்பாடுகள் இருக்கத்தானே செய்யுது. விவசாயிகளுடைய துயர் நிச்சயமாக நம்ம புறந்தளிட முடியாது. ஆனா இதுக்கு அரசு எப்படி பொறுப்பு?
ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. விவசாயியுடைய துயர் நிச்சயம் நமக்கெல்லாம் வேதனையை தருது. இதுக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டியை நேரடியா மாநில அரசு மேல மட்டும் போற்ற முடியுமா திரு ஜெயராஜ்? எஸ், அதாவது இது ஒரு மாநில அரசினுடைய கையாளாகத்தனம் அப்படிதான் நான் அதை கருதுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநில அரசு செயல்படாமல் இருக்கிறது என்பது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுவதற்கு எல்லா ஆதாரத்தையும் எல்லா நிறுவனத்தன்மையையும் அந்த அரசே இன்றைக்கு காட்டுகிறது. மரியாதைக்குரிய ஐயா ஷேக் தாவூத் சொல்றாங்க, இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. நான் கேட்பது, ஆதனூர் என்கின்ற ஊரில் இருக்கிற ரத்னவேல் என்ற விவசாயி இறந்ததற்கு பிறகு 15 நாட்கள் ஆகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அந்த பகுதியினுடைய அமைச்சர், அவர் உணவுத்துறை அமைச்சர், அவர் கூட இன்றைக்கு வரை போய் பார்க்கவில்லை. அப்படி என்றால் உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? 14 பேர் செத்து போயிருக்காங்க. 14 பேர் செத்து போனதற்கு பிறகு திமுகவினுடைய பொருளாளர், தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக ஒரே நாளில் காலையில் தொடங்கி இன்றைக்கு இரவு வரைக்கும் நாகப்பட்டினம், தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், 3 மாவட்டங்களுக்கு பயணம் செய்து அங்கிருக்கிற விவசாயிகளுடைய குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். காவேரி பிரச்சனையை பத்தி பேசுறீங்களே, நாங்க தயார். டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு தெரியும், அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் யார் காவிரி பிரச்சனையிலே துரோகம் செய்தது என்று. இன்னைக்கு நாங்கள் கேட்பது தஞ்சாவூர் தொகுதி டெல்டா மாவட்டத்தில் நடவடிக்கை இந்த அரசாங்கத்திற்கு இல்ல. நாங்க கேட்பது விவசாயிகளினுடைய மஞ்சள் இந்த பக்கம் ஈரோடு மாவட்டத்தை எடுத்துங்க. மஞ்சள் பயிரிடுகிற அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் 4 பேர் செத்து போயிருக்காங்களே, உங்களுக்கு வாக்களித்த ஈரோடு மாவட்டம் தானே. அதை பத்தி நாங்க கவலைப்படாம இருக்கிறோமா? அந்த பகுதியில் இருக்கிற மக்களை சந்திப்பதற்கும் திமுக பொருளாளர் விரைவிலே போக இருக்கிறார். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம். இந்த அரசாங்கம் குறைந்தபட்சமாக மனசாட்சியோடு ஒரு இரங்கல் கூட கொடுக்கலையே சார். ஒரு இரங்கல் கூட கொடுக்கலையே சார். ஒரு இரங்கல் கொடுங்க சார். என்ன சார் இது? அரசு சார்பில் இரங்கல் கூட தர மாட்டீங்களா? உங்களுக்கு அவ்வளவு மனசாட்சி இல்லாத அரசாங்கமா? அவ்வளவு கல்லஞ்சம் உள்ள முதலமைச்சர்? என்ன நடக்குது? 2010 திரு ஜெயராஜ் 2010 541 மரணங்கள், விவசாய மரணங்கள், தற்கொலைகள் நடந்திருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு எங்க நடந்தது? பல்வேறு பகுதிகள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதர ஸ்டாட்டிஸ்டிக் தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மரணத்துக்கும் அன்றைய முதலமைச்சர் இல்லாட்டி அமைச்சர் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருந்தாரா? தெரிவிக்கணுமா அப்படின்னா ஒரு நல்ல கோரிக்கையா இருக்கலாம். பட் அதுதான் நிதர்சனமா இருக்குதா? இல்ல, நீங்க சரி, நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அந்தந்த சூழ்நிலைகளை ஒப்பிட்டு நீங்க பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, மத்திய அரசாங்கம் தண்ணீர் தராமல் அல்லது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் நம்மை வஞ்சிக்கிறது. ஒரு பக்கம் காவிரியிலிருந்து தண்ணீர் வரவில்லை. அதை தண்ணீரை பெற்றுத்தர வேண்டிய இடத்தில் இருக்கிற தமிழக அரசு அமைதியாக இருக்கிறது. எதனால் அமைதியாக இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை, புரியவில்லை. ஆனால் நீங்கள் சிஏஜி ரிப்போர்ட்டை நான் கையிலே வைத்திருக்கிறேன். சிஏஜி ரிப்போர்ட்டிலே 550 கோடி ரூபாய் திட்டங்களை இந்த அரசாங்கம் 2013 2014 அவையில் அறிவித்தது. இந்த நிமிடம் வரைக்கும் அதை செயல்படுத்தவில்லை என்று கடந்த ஆண்டு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுகிறது. ஆக ஒரு அரசாங்கம் என்பது செயல்பட வேண்டிய அரசாங்கமாக இருக்க வேண்டும், மக்கள் நலன் அரசாங்கமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த அரசாங்கம் செயலற்று போன அரசாங்கமாக இருக்கின்ற பொழுது அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கின்ற கடமை எங்களுக்கு மட்டுமல்ல, ஊடகத்தை சேர்ந்த உங்களுக்கும் இருக்கிறது. நாங்கள் செய்யவில்லை, நீங்கள் செய்யவில்லை என்று அவர்கள் சப்பை கட்டுவதை போல நீங்கள் கட்டாதீர்கள். இல்ல, நான் அதுதான் நிதர்சனமா இருந்திருக்கான்னு கேட்கிறேன். ஒரு விவசாயி இறந்திருக்கிறார், அரசு இரங்கல் தெரிவிக்கல அப்படிங்கும்போது அப்படி ஒவ்வொரு விவசாயி இறக்கும் பொழுதும் இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கான்னு நான் கேட்கிறேன். அது நல்ல கோரிக்கை அப்படின்னு, அது ஒரு முக்கியமான கோரிக்கை. இல்லை மிஸ், சரி, எங்கேயோ போய் இருக்கிற ஒரு விவசாயி இறந்ததற்கு ஒரு அரசு மறுப்பு தெரிவிக்கவில்லை, வருத்தம் தெரிவிக்கவில்லை என்பது வேறு. நெஞ்சம் வெடித்து பயிர் கருகியதை பார்த்து அவர்கள் மனம் வெடித்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள், மருந்து குடிக்கிறார்கள், மாத்திரை சாப்பிடுகிறார்கள். இதுல நான் கையில வைத்திருக்கிற புள்ளி விவரம், காளிங்கராயன் பாளையத்தில் இருக்கிற ராமலிங்கம் என்கிற ஒரு விவசாயியினுடைய கடன் எவ்வளவு தெரியுமா? 1,47,000 ரூபாய். 1,47,000 ரூபாய்க்கு ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து சொல்கிறார் என்றால்
இது என்ன நடக்குது? நிச்சயமா துயரம் தான். ஆட்சி நடக்குதா இங்க? நிச்சயமா அதான் துயரம் தான். கேக்குறோம், இங்க ஆட்சி நடக்குதா? இல்ல, ஒரு துயரமான ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு விவசாயியுடைய உயிரும் நிச்சயமா நாம் வந்து போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து லேசா எடுத்துக்கவே முடியாது. அரசுக்கு எல்லோருக்குமே நமக்கு வந்து நம்மளுடைய நெஞ்சத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி அணுகப்படணும், எப்படி அணுகப்பட்டிருக்கு, எப்படி அணுகப்படுவது சரி அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். திரு ஜெயராஜ் வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விரும்புவீங்க. ஏற்கனவே விவசாயிகளுடைய கடன் ஒரு பகுதி தள்ளுபடி செய்யப்பட்டாலும் கூட தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அவங்களுடைய கடன்களை ரத்து செய்யறதுக்கும் அதற்கு இழப்பீடு கொடுக்கறதுக்கும் அதை சரி கட்டுறதுக்கும் அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை திமுக தொடர்ந்து கோரிக்கை வச்சு வருது. மற்ற எதிர்கட்சிகளும் கோரி வராங்க. அதில் இருக்கக்கூடிய நியாயமும் முகாந்திரமும் இப்போ மேலோங்குது இல்லையா? இல்லை, அதாவது இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நம்ம ஜெயராஜ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா, இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா, என்ன அரசு, அதாவது அவங்களுடைய தளபதி அவர் சொல்கிற மாதிரியே தான் அவங்களுடைய அந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. அதாவது ஆட்சி அதிகாரம் நடக்கலையா, நடக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நடக்காமையா இவ்வளவு செயல்பாடுகள் அவங்க வந்து உடனே வேளாண்மை துறைக்கு பிரச்சனையாக இருக்குது, அந்த பணம் மாற்ற முடியல, அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு உடனே அதுக்கு ஒரு ஆர்டரை போட்டு அந்த ஆர்டர் படி எல்லாமே அந்த மத்திய கூட்டுறவு வங்கியில் போய் அவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட்டு செலவு இல்லாமல் அக்கௌண்ட் திறந்து அவங்களுக்கு அந்த பணங்களை எல்லாம் கொடுங்க, வாரத்துக்கு 25,000 ரூபா எடுத்துக்கங்க, அதே மாதிரி அந்த விவசாய கருவிகள் கொடுங்க, உரங்கள் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. அது மாதிரி டோட்டலாக என்னென்ன செயல்முறை பேங்கிங் செயல்முறை இருக்கோ அதை பூரா செய்ய சொல்லி அதுக்கு திட்டம். அதாவது இந்தியாவிலே இதுவரை எந்த மாநிலத்திலும் செய்யலை, தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சு அதை அமைச்சர் பெருமக்கள் போய் அதை கடலூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா பக்கமும் அது நடந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்ற ஜெஸ்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அது ஒரு சாதாரண ஜெஸ்டரா இருக்கலாம். ஒரு விவசாயி இறந்திருக்கும் போது அரசு உங்கள் பக்கம் இருக்கு, என்ன ஒரு நிவாரணம் இல்ல, என்ன செயல்பாடு இல்லாம இறந்தாரு, அதாவது ஹரி அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அது செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லா செயல்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கலெக்டர் எல்லாம் கூப்பிட்டு விவசாயிகளை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க. மீட்டிங் நடத்தி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லா செயல்பாடும். அதுக்காக இவர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடு நனையுதுன்னு ஓனாய் வருத்தப்பட்ட கதையா தான் இருக்கு இவருடைய கதை. வந்து அதாவது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச வரைக்கும் நாங்க அதை செஞ்சிட்டோம், நாங்க என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க, நீங்க என்ன செஞ்சிருந்தா விவசாய பெருங்குடி மக்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்ததை விட நீங்க செஞ்சிருக்கீங்களா? பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நிவாரணம் கொடுத்தா அப்படி ஒரு விமர்சனத்துல நீங்க அரசியல் பண்றார். ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு அரசியல் பண்றாரு. இல்லங்க, அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க செய்த ஒப்பீடு தவறுன்னு நான் இல்ல இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. நீங்க எப்ப பார்த்தாலும் அரசு வேலை செய்யல, அரசு முடங்கி இருக்கு, எதிர்க்கட்சி தலைவர் பாதிக்கப்பட்ட இருக்கு அப்படின்னா இது என்ன முடங்கி இருக்கு? அரசு நடந்துகிட்டு தானே இருக்கு, அரசு செயல்பட்டு தானே இருக்கு, செயல்படாம எங்க இருக்கு? அப்ப எதுக்கு எடுத்தாலும் நீங்க அரசு மேல, அதாவது பணம் செல்லலைன்னா மத்திய அரசு மாநில அரசு சரியில்லை, அந்த விமர்சனத்தை எப்படி அதுக்காக தான் மத்திய அரசு மேல தான் வெச்சாங்களே தவிர மாநில அரசு மேல இல்ல. மாநில அரசு சொல்றாரு அவர். இப்ப இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு செயல்படலைன்னா அப்ப இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறது யாரு? இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாத ஒரு திட்டத்தை செஞ்சிருக்காங்களா இல்லையா? கூட்டுறவு சொசைட்டிஸ் பத்தி சொல்றாரு திரு ஜெயராஜ், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. எஸ் மிஸ்டர் ஜெயராஜ். இல்ல சார், நான் 7,000 கோடி நாங்க தள்ளுபடி பண்ணோம் சார். இவங்க 5,000 கோடி தான் தள்ளுபடி பண்ணாங்க. அது கூட முழுமையான பணமா எனக்கு தெரியல. அதுக்கான வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் கேட்டாச்சு, இதே வரைக்கும் தரல. ரெண்டாவது, நாங்க விவசாயிகளுக்கு என்ன செஞ்சோம் கேட்கிறாரு. வரலாற்றிலே இந்தியாவில யாரும் செய்யாத, எந்த மாநிலத்திலும் செய்யல. கலைஞர் மும்முனை மின்சாரத்தை இலவசமா கொடுத்தார். பம்ப் செட் மோட்டாருக்கு இலவசமா கொடுத்தாரு. 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறேன்னு சொன்னாரு, கொடுத்தாரா? நீங்க இப்படி பேசாதீங்க. 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறேன்னு சொன்னாரு, கொடுத்தாரா? எங்க கொடுத்தாரு ஜெயராஜ்? நீங்க எங்க சொல்லுங்க. 7 ரூபாய் குறை பண்ணீங்களா, குறைச்சிட்டீங்களா? பஸ் வேலை குறை பண்ணீங்களா, குறைச்சிட்டீங்களா? என்ன சார் பேசுறீங்க? நாங்க ஆட்சியில வந்து 6 வருஷம் ஆச்சு. ஆட்சியில வெளிய வந்து 6 வருஷம் ஆச்சு. என்னங்க மனசாட்சியோட பேசுங்க. பண்ணிருந்தா சொல்லுங்க. அதாவது என்ன பண்ணல, என்ன பண்ணல? தேர்தல் நடந்தது, மும்முனை மின்சாரம் கொடுத்திருக்கீங்க. யார் வெற்றி பெற்றது? ஏங்க இலவசமா மின்சாரம் கொடுத்திருக்கோம். நாங்க இப்ப என்ன கொடுத்திருக்கோம்? எல்லாருக்கும் 100 யூனிட். என்ன பண்ணல? எல்லாருக்குமே 100 யூனிட். என்ன பண்ணீங்க நீங்க? விலை இல்லாம கொடுத்திருக்கோம். இங்க பாருங்க, நான் கேட்பது எல்லாருக்கும் 100 யூனிட் விலை இல்லாம கொடுத்திருக்கோம். நீங்க என்ன இந்த ஆட்சி அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்திருக்கோம். இந்த ஆட்சி நடைபெறவே இல்லை என்று நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நடந்துகிட்டே இருக்கு, நடைபெறாம இல்ல. நீங்க சொல்ல நல்லா நடந்துட்டு இருக்கு ஜெயராஜ். பதில் சொல்லுங்க சார். இறுதியான விமர்சனம் அவரோட பதில் ரொம்ப சுருக்கமா. நான் கேட்கிற அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அவரை. நான் ஏன் 5 வருஷமா
கலெக்டர்கள் மாநாட்டை, எஸ்பிக்கள் மாநாட்டை நடத்தல. அப்ப நீங்க செயலிழந்த ஆட்சி தானே. இப்ப நான் கேட்கிறேன், கேரளாவுல, கர்நாடகாவுல வறட்சி மாநிலம் அறிவிச்சிட்டாங்களே, ஏன் நீங்க அறிவிக்கல இன்னை வரைக்கும்? நீங்க அறிவிக்கல இன்னை வரைக்கும்? நீங்க அறிவிச்சா 25,000 ரூபாய் ஏக்கருக்கு கிடைக்கும். மனமுடைந்து விஷம் குடித்து இப்படிப்பட்ட இழப்புகள் நடக்காது. அப்படி கூட நீங்க அறிவிக்கலையே. அப்ப இந்த அரசுக்கு, இந்த முதலமைச்சருக்கு மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம். இந்த அரசு செயல்படலன்னு அர்த்தம். யாரை பார்த்து பேசுறீங்க நீங்க? விவசாயிகளின் நலனை பற்றி. விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் தலைவர் கலைஞர். அத முதல்ல ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் விவசாயத்திற்கு தனியாக பட்ஜெட் போடுவாங்க சொல்லியிருக்கோம். புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஜெயராஜ் ரொம்ப இமோஷன் ஆகி பேசுறாரு. அருமை சகோதரர் ஜெயராஜ் வந்து அவர் என்ன பேசுறோம், ஏது பேசுறோங்கிறது அறியாம பேசிட்டு இருக்காரு. அதாவது அரசு முழுமையாக செயல்படுது, விவசாயிகளுக்கு வேண்டிய அனைத்து சலுகைகளையும் செய்துகிட்டு இருக்கு. விவசாயிகளுடைய வறட்சி மாநில அந்தஸ்தில வறட்சி அது சம்பந்தமாக முக்கியமான கோரிக்கை இல்ல. அன்னைக்கு நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னால பேசும்போது கூட அமைச்சர் பெருமக்கள் கூடி பேசி அதற்கான நிலவரம் என்னவோ அதை சரி பண்ணிட்டு அதை செய்வாங்களே தவிர எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய மாட்டாங்க. அது முன்ன செயல்பாடு நடக்கும், கண்டிப்பாக செயல்படுவாங்க. அதாவது ஜெயராஜ் அவர்களுக்கு தெரிகிறது, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு தெரிகிறது, ஊடகங்களுக்கு தெரிகிறது, அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியாம இருக்காது. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை புரிந்து கொண்டிருப்பார்கள். கண்டிப்பாக செயல்படும். அதுக்கான ஒரு சூழல் இருப்பதால் அது உருவாக்குவாங்க, கண்டிப்பாக செயல்படுவாங்க. உத்தரவாதத்தை நம்மளும் அது செயல்பாட்டுக்கு வரணும். நடவடிக்கைகள் எடுத்து வருவதை திரு ஷேக் தாவூத் பட்டியலிடுகிறார். இன்னும் நடவடிக்கை வேண்டி இருக்கிறது. இது போதுமானது அல்ல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம லேசா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வையா இருக்கு. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.